நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு பகுதி பாவங்கள். மனிதன் அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். மனிதன் அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். சைத்தான் என்ன செய்வான்னா, எமக்கு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இறைவன் மன்னிக்க மாட்டான், இனி நீ தூரமாகிட்டாய், இனி கொஞ்ச நாளைக்கு பிறகு எல்லாம் சரியா வரும். சிலர் இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா, பாவம் செஞ்சு செஞ்சு ஒரு பாவத்தின் மேல இன்னொரு பாவத்தை வச்சுக்கிறான். அது என்ன? ஒரு பாவத்தின் மேல இன்னொரு பாவம். ஏன் தாடி வளர்க்குறீங்கல்ல அப்படின்னு கேட்டா, பொய் சொல்லி கண்டிக்கிற டைம்ல நம்ம தாடி வளர்த்து என்னது வேலை இல்லை. பொய் சொல்லி கண்டிக்கிற டைம்ல தாடி வளர்த்து, என்றைக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோமோ அன்றைக்கு தான் தாடி வளர்ப்போம். பாவத்துக்கு மேல இன்னொரு பாவத்தை வச்சுக்கிறாங்க. இந்த பாவம் இல்லாம போனாதான் இந்த பாவத்தை செய்வோம். அப்ப ஏன் பொய் சொல்றீங்க? எனக்குரிய தொழில் அப்படி. இன்ஷா அல்லாஹ் நல்ல தொழில் வந்துட்டுன்னா என்ன செய்வேன்? பொய் சொல்ல மாட்டேன். அப்ப எப்ப நல்ல தொழில் உங்களுக்கு வரும்? நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு பாவத்துக்கு மேல இன்னொரு பாவத்தை வைத்து இப்படி வச்சுக்கிறான், பழகிட்டு. சைத்தான் அப்படி ஒரு சிந்தனை ஏற்படுத்தி தூரமாக்கி வச்சுக்கிறான், தூரமாக்கி வைத்து இருக்கிறான். இது மாத்திரமல்ல, நிறைய பாவம் செய்தவர்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்பதை விட்டு சைத்தான் தூரமாக்கிறான். முதலாம் முறை என்ன செய்யறது? பாவம் செஞ்சு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, 2ஆம் முறை கேட்டிருப்பாங்க, 3வது முறை, 5 முறை, 10 முறை கேட்டு 11ஆம் முறை சைத்தான் வந்துருவான். ஒரு முறை பாவம் செஞ்சாய், தௌபா செஞ்சா சரி. 2ஆம் முறை பாவம் செஞ்சாய், 2ஆம் முறை தௌபா செஞ்சா சரி. எத்தனை முறை செய்யறது இப்படியே? அல்லாஹ் தாலாவை நீ யார நினைச்ச? அல்லாஹ் தாலாவை யார் நினைச்சு? ஒன்றில் பாவத்தை விட்டு அல்ல தௌபா விட்டு. எதை விடுவா? சரி, தௌபா விட்டுருவோம். நம்ம என்றைக்கு பாவத்தை விடுகிறோமோ அன்றைக்கு தௌபாவை செய்வோம் அப்படின்னு முடிவெடுப்போம். அவ்வளவுதான். ஏற்கனவே பாவமும் தௌபான் இருந்தவன் தௌபா இல்ல தொடர்ந்து பாவம் என்ன செஞ்சிருவான்? ஆகிருவான். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இறைவனுடைய மன்னிப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பாவம் செய்யக்கூடாது, பாவத்துடைய தண்டனை அகோரமானது, அது எங்கட உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் ஏற்படக்கூடிய கேடுகள், தீங்குகள் சர்வசாதாரணம் அல்ல. அல்லாஹ் மன்னித்தாலும் மன்னிக்காது விட்டாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாவத்துடைய தாக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்துடும். அல்லாஹ்வுத்தாலா மன்னிச்சாலும் சரி, மறுமைக்குரிய மன்னிப்பு தான். உலகத்துல பாவத்துக்குரிய ரிசல்ட் அப்படியே என்ன செஞ்சிடும்? அது வரவே ஆரம்பிக்கும். உங்களோட குடும்பம் பாதிக்கும், உங்களோட வாழ்க்கை பாதிக்கும், உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கும், உங்களுடைய நேர்மை பாதிக்கும், உங்களோட வியாபாரம் பாதிக்கும், உங்களோட உறவுகள் பாதிக்கும். அது நடக்கும். ஆனா தௌபா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் உங்களுக்கு கடைசி மாலம் யுகர்கள் தொண்டை குழியில் உயிர் அடைகின்ற வரைக்கும் மன்னிப்பு என்ன செய்யறான்? காத்து கொண்டிருக்கிறான். இதுல நம்ம நம்பிக்கை இழக்க கூடாது. மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நிறைய பேர் இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், எமது பாவங்கள் மன்னிக்கப்படுமா? எமது பாவங்கள் அவங்க செஞ்ச பாவங்கள் அநியாயங்கள் சர்வசாதாரணமானதல்ல. அந்த மாதிரி பாவங்கள் அநியாயங்களை செஞ்சுக்கிறான். சிறுக்கை ஊக்குவித்தவர்கள், சிறுக்கை கொண்டு ஆட்சி செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள். அப்ப நாங்க இஸ்லாத்துக்கு வந்தா எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அப்ப காஃபிராயிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்குறான். ஒரு அழகா இறைவன் தன் ரஹ்மத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றான். சூரா ஜுமர் 53வது வசனம். குல் யா இபாதி. அல்லாஹ் இந்த மாதிரி இடங்கள்ல யா இபாதி என்ன செய்வான்? பேசணும். நான் ஏற்கனவே யா இபாதி உங்களுக்கு சொல்லிக்காரேன். குல் நபியை சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, அளவு கடந்து கொண்ட எனது அடியார்களே, எல்லை மீறிக்கொண்ட, அளவு கடந்து கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எந்த நேரத்திலும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எப்படி புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? உலகத்துல எந்த பெரிய அறிஞர் உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்கள் மீது இறைவன் இரக்கம் கொள்ள மாட்டான்னு சொன்னால் நம்பிடுவானா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் உங்களுக்கு இடையில எந்த தடையும் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், அவ்வளவு இறையச்சம் உடையவனாக இருந்தாலும் சரி, சில பொழுதுகளில் இறைவனுடைய ரஹ்மத் 60 வருடமாக பள்ளியில இருந்து சேவை செய்து தொழுது வணங்கியவனை விட பாவிக்கு நெருக்கமாக இருக்கலாம். ஒரு பாவிக்கு என்ன செய்யலாம்? நெருக்கமாக. அது இறைவன் தான் அறிஞ்சவன். அதனால உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இடையில எந்த திரையும் இல்லை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையை நம்பிக்கை இழக்க வேண்டாம். தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களை, தொழுதவர்களே நோன்பு பிடித்தவர்களே அல்ல, தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பு. இது அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? இது எனது உரிமை,
பாவம் என்று ஆக்கியதே நான் தான். அத பாவம் என்று லிஸ்ட்ல சேர்த்ததே நான் தான். மன்னிப்பது எனது உரிமை. இந்த உலகத்துல எவனும் மன்னிப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் மிகவும் மன்னிக்க கூடியவன், அவன்தான் மிகவும் அருள் செய்யக்கூடியவன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல அந்த அளவுக்கு மன்னிக்கிறவன் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு இறக்கம் காட்டுறவன் யாரும் இல்லை. உங்களோட தாய் உங்களை மன்னிப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் இறைவனுடைய அளவுக்கு. உங்கள் தந்தை உங்களை மன்னிப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, நண்பர்கள் நண்பர்களை, தலைவர்கள் கீழே உள்ளவர்களை நினைக்கவே வேண்டாம். அவனை மாதிரி மன்னிக்க கூடியவன், அவனை மாதிரி இரக்கம் காட்டக்கூடியவன் யாருமே இல்லை. இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இது யாருக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய உத்தரவாதம்? இந்த உலகத்துல எவராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு இறைவனுடைய ரஹமத்துக்கு இடையில எந்த தடையுமே கிடையாது. அப்படின்னா இதை ஏன் இறைவன் சொல்லுகிறான்? இறைவன் அழைப்பு விடுத்து விட்டான், உணர்ந்து உடனடியா என்ன செய்யணும்? இறைவனின் பக்கம் போகணும், இறைவன் அலனும் மன்னிப்பு கேட்கணும், இதற்கு பின்னால செய்ய மாட்டேன்னு சொல்லணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, செய்ய மாட்டேன்னு உறுதியோட பாவம் அப்படிதான் தௌபா செய்யறாங்க. செஞ்சு முடிந்த பின்னால குறிப்பிட்ட கால உறுதியான பின்னால ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிடறான், மறுபடி அதை தவிர எல்லோரும் இல்லாட்டியும் அல்லது எல்லா பாவங்களிலும் இல்லாட்டியும் அப்படி செஞ்சிடறான். செஞ்ச பின்னால திருப்பி தௌபா செய்ய போற நேரத்தில் இது ஞாபகம் வருது. எது? இப்படித்தானே போன தடவை நீ என்ன செஞ்சாய், இறைவன்ட்டு இப்படி செஞ்சாய், இந்த திருப்பி 2வது முறை இப்படி ஆயிட்டே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க மனசை தேத்திக்கங்க. என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த முறை நான் இதுக்கு அப்படி செய்ய மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நீங்க முடிவெடுக்கிற நேரத்தில் உறுதி உங்களோட மனசுல இருக்கணும், செய்ய மாட்டேன் உறுதி. ஏன்னா உங்களோட உள்ளத்துல உள்ள உறுதியை அளக்கிறவன் இறைவன். நீங்க உண்மையிலே எதற்கு பின்னால கொஞ்சம் நஞ்சமாவது செய்யணும்ன்ற எண்ணத்தோட இந்த தௌபாவை செஞ்சீங்களா, இல்லை செய்யவே கூடாது, நான் முழுமையா விடுதலையாகணும் என்ற எண்ணத்தில் செய்தீர்களா? அதை உலகத்துல எவனும் அளக்க போறது இல்லை, இறைவன் அளப்பான். அது இறைவனுக்கு தெரியும். அதுல நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க அடுத்த முறை தவறு செய்கின்ற பொழுதும் இறைவன் மன்னிப்பான். ஆனால் தௌபா செய்கிற நேரத்தில் பிறருக்காக நாங்க அப்படி காட்டிக்கிட்டு அப்படி நடந்து பண்ணுவீங்க, ஒரு நாள் இறைவன் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். நம்ம மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் மீளுதல் என்கின்ற எண்ணம் நம்முடைய ஆழ் மனதில் என்ன செய்ய வேண்டும், பதிந்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறது. இது மிக முக்கியமான ரஹ்மத்துடைய 2வது மிக முக்கியமான பகுதி. ஒன்று உலக சப்ஜெக்ட் நான் சொன்னேன், மறுமைக்குரிய அம்சம். அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆம்ல 54வது வசனத்துல சொல்லுகிறான். எப்படின்னு பாருங்க, வஇதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, நபியே எமது வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடிய முஃமின்கள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ஃபகுல் சலாமுன் அலைக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட யாரா வந்தாங்கடா சொல்லுங்க, எப்படி? சலாமுன் அலைக்கும். முஃமின்கள் வந்தால் சொல்லுங்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, உங்கள் மீது கருணை உண்டாவதாக. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, இறைவன் தன் மீது ரஹ்மத்தை எழுதி இருக்கிறான், விதியாக்கி இருக்கிறான். சொல்லுங்க, மூமின்கிட்ட சொல்லுங்க, இறைவன் தன் மீது ரஹ்மத்தை விதியாக்கி இருக்கிறான். எப்படி? அன்னஹு மன் அமில மின்கும் சூஅம் பிஜஹாலா, அறியாத்தனமாக உங்களில் எவரும் தவறு செய்து விட்டால், பிழை செய்து விட்டால், சும்மதா பின்னர் தௌபா செய்தால், மின் பஅதிஹி அதுக்கு பின்னால தௌபா செய்தால், வ அஸ்லஹ தன்னை சீர்திருத்திக் கொண்டால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம் அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன் என்பதை சொல்லுங்கள் என்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஒரு தந்தையாக இருந்து கூட எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா? புள்ளைய மன்னிப்பேன் எடுத்து சொல்ல மாட்டான், அவன் கொஞ்சம் எல்லை மீறிடுவான்பதற்கா. நான் இறக்கம் காட்ட வேண்டியது என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிடாத, நான் அப்படி ஒன்று கொடுக்க வச்சுக்கிறேன், அது சொல்லிடாதவன் என்ன செஞ்சிருவான், அளவுக்கு மீறிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஏற்கனவே சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா, தவறு செஞ்சு நான் மன்னிப்பேன்றான். அப்ப அது ரஹ்மத்துள்ளவனுக்கு தான் என்ன செய்யும், அது இயலும். அந்த ரஹ்மத்து உள்ளவனுக்கு தான் அது இயலும். தவறை முன்கூட்டி இறைவன் நீங்க செஞ்சாங்கன்னா மன்னிப்பேன்றான். இந்த மாதிரி ஒரு ரஹ்மத் இறைவனிடத்தில் என்னது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லாஹ்ட்ட தௌபா பெறல, யார் நஷ்டவாளிகள், யார் குற்றவாளிகள்? நாம் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசி பகுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு இறைவன் ரஹ்மத்துள்ளவனுக்கு ஒரு செய்தி இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அபூ தாவூத் அஹ்மத்ல வரக்கூடிய செய்தி. பனு இஸ்ரவேலுக்கு 2 மனிதர், உங்களுக்கு தெரிந்த செய்தி. ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, கடுமையா வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் நண்பர்கள், ஒருவர் கடுமையா இபாதத்துல வணக்க வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறார். மற்றவர் என்ன, அந்த லெவல்ல இல்ல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாவத்தை என்ன செய்வாரு, செய்து கொண்டே இருப்பார். இவர் என்ன செய்வார், அவரை பார்த்த ஒரு உபதேசம், அக்ஸிர்
பாவத்தை குறைச்சிக்க, தொடர்ந்து இப்படி பாவம் செய்யாத, அல்லாஹ் தண்டிச்சிருவான், பாவம் மன்னிப்பு கேளு, தௌபா செய், இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை என் ரப்பே நீங்க விட்டுருங்க, நீங்க உங்களோட வேலை என்ன செய்ய பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படியே என்ன செய்து இவர் உபதேசம் செய்வதும், அவர் என்ன என் ரப்பே என்ன செஞ்சிருக்க நீங்க அதை என் அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் என்று விட்டு விடுங்க என்று சொல்லுவோம். தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு கோவம் வந்துச்சு. கோவம் வந்து கேட்கிற, அல்லாஹ் உன்னை என்னை பார்க்க அனுப்பினான்னு கேட்டார். அல்லாஹ் தஆலா என்னை பார்ப்பதற்கு உன்னை அனுப்பினானா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இவருக்கு ஆத்திரம் வந்து, இதுக்கு பின்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு என்ன செஞ்சிடறாரு சொல்லி விடுகிறார். அல்லாஹ் தஆலா பதில் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்லதி யதஅல்லா அலைய அல்லா அக்ஃபிர லி ஃபுலானின், இன்ன நபருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மீதே சத்தியம் பண்ணுகின்றவன் யார்? இன்ன நபரை நான் மன்னிக்க மாட்டேன் என என் மீதே சத்தியம் பண்ணுகின்றவர் யார்? ஃபஇன்னி கத் கஃபர்து லி ஃபுலானின் வ அஹ்பத்து அமலஹ், சத்தியம் பண்ணியவனது அமலை நான் நிராகரித்து விட்டேன், எவர் பாவம் செய்தாரோ அவரது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் இறைவன் சொன்னான். இறைவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? எனது ரஹ்மத்துல கையடிக்காது, எனது ரஹ்மத்துல என்ன செய்ய வேண்டாம், கையடிக்க வேண்டாம். உபதேசம் செய்கின்றவருடைய எண்ணத்துல என்ன இருக்கணும் என்றால், அல்லாஹ் எனக்கு நல்ல வழியை காட்டி இருக்கிறான், நல்ல நிலையை தந்திருக்கிறான், எனது சகோதரனை அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துட்டு இருக்கணும். முடியலையா, உங்களுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு சிச்சுவேஷன் ஆயிட்ட, ஒதுங்கிக்கங்க, முடிவு கொடுக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம், முடிவு கொடுக்க. நீங்க நரகம் தான் என்று என்ன செய்யக்கூடாது, முடிவு கொடுத்து விட வேண்டாம். காரணம் அது இறைவனது கையிலே உள்ள விஷயம். டோட்டலாக இறைவன் வந்து தன் உரிமையில் கையடிப்பது செய்தான். பாருங்க, யார வழி எடுத்தாங்க, நல்ல ரூட்ல யார வழி எடுத்தான், அட்வைஸ் பண்ணனவனே என்ன செஞ்சான், சைத்தான் அவனது டோட்டல் அமலுக அடிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சான், ஒரு வேலையை வார்த்தையிலிருந்து வெளியே போட்டான். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிக கவனமாக இருக்கணும். இறைவனுடைய ரஹ்மத்துல கையடிக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இறைவன் அதுல கடுமையாக கோபப்படுகிறான் என்பதை இந்த செய்தியில நாம் புரிந்து கொள்ள. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.